கிடைக்காது. ஊர்ல இருந்து என் பையன் போன் பண்ணி கேக்குறான், ஏமா பெரியப்பா செத்துட்டாரு என்னன்னு. நாங்க எல்லாரும் ஒரே யாருக்கு என்ன பண்ணல, எல்லாருக்கும் நல்லதான் பண்ணிக்கிறாரு. யார் சொத்துல அவர் அனுபவிக்கல, எதுவும் பண்ணல, எங்க கொள்ளடிக்கல, யார் பழப்பிலையும் மண்ண போடல. எங்க அண்ணனுக்கு பிடிச்சல போட்டாம மாட்டி வச்சுக்கிறோம் நாங்க வீட்டுல. அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கேட்டு காலையில அதிர்ச்சாதாங்குது. அவர் பேசுறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்ல. அவர் கேட்ட எங்களுக்கு என்ன கேட்டு பேச்சு இல்ல. எங்க அண்ணனுக்காக பீச்சில இடம் கொடுக்கணும். மக்களுக்கு சேர்ந்தாரு, நல்லது சேர்ந்தாரு மக்களுக்காக. அவர் சின்ன அவர் போய் சேர்ந்தாரு, கருத்து இருந்தாரு, எங்களுக்காக எல்லாம் சேர்ந்தாரு. பீச்சில இடம் கிடைக்கணும் அவருக்கு. என்ன நாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறீங்களே, எங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கேட்கலாமா அந்த வார்த்தை? பிடிக்கும்பா, எங்களுக்கு நிறைய பிடிக்கும். எங்க வீட்டுல விட அவரை ரொம்பவே தெய்வமா நினைக்கிறோம் நாங்க. போட்டாம மாட்டி வச்சுக்கிறோம் நாங்க வீட்டுல. அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. என்ன சொல்றீங்க இருக்குன்னு கேட்கலாமா? அவர் மாதிரி நல்ல மனசு யாருக்கு கிடைக்காது. மக்களே இவ்வளவு பேரும் சம்பாதிச்சுட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப கவலையா இருக்கு. நல்லா பார்த்தாரு, நல்லா செஞ்சாரு, எல்லாருக்குமே நல்லா அள்ளி கொடுப்பாரு. எம்ஜிஆர் பிறகு அவர் தான் நல்லா பாத்துக்கிறாரு. கேப்டன் எல்லாரும் உயிரை விட்டாரு. அவர் இவ்வளவு நாளை கொண்டுட்டு போயிட்டாரு, எங்களை எல்லாம் தவிக்க விட்டு போயிட்டாரு. எப்படிப்பட்ட நாளும் யாருமே செய்ய மாட்டாங்களே. அவர் மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. விஜயகாந்த் சார் மாதிரி எவனுமே செய்ய மாட்டான். அவர் நல்லா செஞ்சுட்டு போயிட்டாருப்பா. எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு மக்களையும் சம்பாதிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதனால கவலையா இருக்கு. 100 ஆட்சிக்கு இருக்க கூட அவரு எங்களால குறையா. அப்பா அவர் மாச்ச நல்லபடியா போய் சேரணும்ப்பா. கடவுள எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லபடியா போய் சேரணும்ப்பா. ரொம்ப நல்ல மனுஷன். யாருக்குமே அவர் தீங்கு செய்ததே கிடையாது, நல்லதே செய்தவர். பணக்காரன் ஏழைன்னு பார்த்துக்கவே இல்லை. ஒரே குணம், ஒரே எண்ணம். நல்ல மனுஷன். நல்லவருக்கு நல்லதே நடக்கணும். அவருக்கு என்ன செய்யணுமோ அது பிரகாரம் நடக்கட்டும். மக்களுங்க இருக்கிறவங்க தெளிவா நடத்திட்டோம். அவரை போல உலகத்துல குணம் படிச்சவர் யாருமே இருக்க முடியாது. இது ஒண்ணு எப்பயுமே அவர் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதிர்ச்சி ஆயிடுச்சு. காலைல நான் வியாபாரம் பண்றதா கடை கூட போல. நல்ல மனுஷன். ஒரு ஷூட்டிங்ல கூட நடிக்கும் போது கூட, அதாவது அவருடைய பணத்துக்காக தான் நான் பேசினேன். அவர் பணம் அப்படி, நீ வசதி ஏழை இது பாக்குற மனசுல ஒரே சின்ன பணம், சின்ன குழந்தை புத்தி, அவ்வளவுதான். அவருக்காக வேண்டி கடவுளை இறைவன் எல்லாமே நல்லது. இன்னையோட அவரு மறைஞ்சாரு, நாமளும் ஒரு நாளைக்கு மறையதான். நல்லதே நடக்குது. தாராளமா கொடுக்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளவு பேருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் அவருடைய சாதனையை சொல்ல இயலாது. ஆனா அவரு கண்டிப்பா கொடுக்கறதுனால ஒண்ணும் தப்பே இல்லை சார். நல்ல ஒரு மனிதரை அவரை மறக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டவர் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவரை என்னைக்குமே மறக்கவே முடியாது. நான் கட்சியும்ல ஒண்ணு இல்லை, பொதுமக்கள் மாதிரிதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இதை விட ஜாஸ்தியா பிடிக்கும். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னால வீட்டுல இருக்க முடியலனாலதான் நான் வந்துட்டேன். கேட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி 7 மணில இருந்து நீ பார்த்துட்டே மனசாந்த மேடமும் நல்லாதான் பார்த்தாங்க, குழந்தைங்களும் நல்லாதான் பார்த்தாங்க. அவருக்கு அவ்வளவுதான். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிட்டேன். அவரை மறக்க முடியல சார். உண்மையில அவருக்கு சாங்கல் அந்த பாட்டுல வச்சு ஒரு மாதிரியா இருக்கு. பிடிச்ச படம் ஒரு போலீஸா நடிச்ச படம். எல்லா படமுமே எப்படியும் வல்லரசு இதெல்லாம் நல்லாதான் இருக்கும். அவர் படம் எல்லாம் இப்ப நடிச்சது பூரா எல்லாமே ரியலா தான் இருக்கும். ரியலாவே எதுவுமே இருக்காது. அவர் இறந்துட்டு நாங்க எங்களால அது ஜீர்ணிச்சு கூட முடியல. எதிர்பார்க்காத ஒரு காலைல எந்திரிச்ச உடனே அவங்களுடைய அதிர்ச்சி. அதுக்கு பிறகு நாங்க கிளம்பி எதுவுமே இல்லாத நாங்க கிளம்பி ஓட இருக்கிறோம். ஒன்னும் அவரு முன்ன நாங்க என்னன்னு எதுன்னு பாக்கல. கூட்டமான கூட்டம் நெரிச்சல் தாங்க முடியல. ஊர்ல இருந்து என் பையன் போன் பண்ணி கேக்குறான், ஏமா பெரியப்பா செத்துட்டாரு என்னன்னு. நாங்க எல்லாரும் ஒரே எல்லாம் எங்க பெரியப்பா செத்துட்டாருமா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. எங்களுக்கு சொல்ல வேண்டியதான். அவருக்கு வந்து நல்ல மனசு உள்ளவரு. அவருக்கு எங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியதுன்னா எல்லாமே
ஆட்சி எல்லாமே முடிஞ்சிச்சு. அவர் வந்து பீச்ல வைக்கணும்ன்றதுக்கு அவங்கள நாங்க கையெழுத்து கும்பிட்டு பெரியவங்களா எல்லாமே முயற்சி பண்ணி அவரை நாங்க பீச்ல வைக்கிற மாதிரி, பீச்ல வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவர் சிலையாவது அங்க வைக்க சொல்லணும்னு எங்களுடைய வேண்டுதல். அது மட்டும்தான். முடிஞ்சிச்சு. ஆனா அவர் வைக்கிறத அவங்க பீச்ல வைக்கணும்னு நாங்க வேண்டுகோள் பண்றோம். நாங்க வேற எதுவுமே நாங்க செய்யல. அவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளி மக்களுக்கு எல்லாரும் பணத்துக்காக தான் இருந்தாங்க. அவரால் முடிஞ்சது இல்லன்னா தான் அள்ளி கொடுத்துக்கிறாரு. அவர் உயிரோட இருக்கும்போது, அவர் செத்துட்ட பிறகு சொன்னது இல்ல, சாவாத முன்னாடி உயிரோட இருக்கும்போதே அவரை பத்தி எல்லாருமே வாயில இருந்து அவர் கெட்டவன் ஒருத்தரும் சொன்னவர் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குழந்தைல இருந்து பெரிய ஆள வரைக்கும் யாருமே சரி அவரா விஜயகாந்த் சாரா அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவர் அவ்வளவு பேர் பண்ணவரு. அவரு மாதிரி மக்கள் வேற யாருமே வர முடியாது சார். அதுதான் சொல்ல முடியும். அவர் எல்லாரும் பாக்குற மாதிரி பீச்ல அவர் வந்து வைக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுதல். அதுதான் எங்களோட கோரிக்கையும் கூட. அதுதான் என்னால பேச முடியாது, பேச முடியல. நான் விருதாச்சலம் தொகுதியில இருந்து வந்துக்கிறேன். எங்க அண்ணன் முத அங்க தொகுதியில நின்னு ஜெயிச்சவரு அவர் தான் எங்களுக்கு. அதனால பீச்ல தான் அவரை வைக்கணும். எங்களுக்கு அந்த இடத்துலதான் வச்சு இது பண்ணணும். அதனால எங்களை பாக்குறதுக்கு அலோ பண்ண சொல்லுங்க, சரிங்களா? எங்களை பண்ணவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம எங்களை விட சொல்லுங்க. நாங்க அங்க இருந்து விருதாலத்துல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? இது ஒரு கோரிக்கையாக நினைச்சிட்டு நாங்க இது பண்றோம். நாங்க இல்ல, நான் தங்கச்சி வீட்டுல இருந்தோம். தங்கச்சி வீட்டுல நைனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தோம். தங்கச்சி வீட்டுக்கு வந்த உடனே இந்த செய்தி வந்ததால என் தங்கச்சியை கூட்டிட்டு நான் வந்துட்டோம் நாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், எங்களுக்கு தயவு செஞ்சு விட சொல்லுங்க, கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க, சரிங்களா? எங்க தொகுதியில இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா விட்டு பார்க்க சொல்லுங்க, சரிங்களா? அதுதான் எங்களுக்கு ஒரு வேண்டுதலா இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தான். சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அண்ணன் தான் எங்களுக்கு முக்கியமே. எங்களுக்கு வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்க அண்ணன் கண்டிப்பா பீச்ல இடம் வேணும். யாருக்கு என்ன பண்ணல, எல்லாருக்கும் நல்ல தான் பண்ணிக்கிறாரு. யார் சொத்துல அவர் அனுபவிக்கல, எதுவும் பண்ணல, எங்க கொள்ளடிக்கல, யார் பழப்பிலையும் மண்ண போடல. எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம். ஆமா, எங்க எப்பயுமே சரி, நாங்களும் சரி, யாருமே சரி, எங்க அண்ணனுக்கு நாங்க உயிரை கூட கொடுப்போம். ஆனா எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும். நாங்க எல்லாரும் சொல்றோம், எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும். ஏன்னா 10 ரூபாய் நினைப்பா கூடாது. எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும். எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் இல்லைன்னா நாங்க யாருமே இங்க வர மாட்டோம். எங்க அண்ணனுக்கு பீச்ல கண்டிப்பா இடம் வேணும். எங்க அண்ணன் யாருக்கு என்ன பண்ணல, எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு முன்ன 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் செத்து போயிட்ட மாதிரி போட்டாங்க. எல்லாம் மேடம் இதெல்லாம் போடுங்க. எங்க அண்ணன் செத்து போற மாதிரி யூடியூப்லாம் பாத்தீங்களே, எதுக்கு பாத்தீங்க? இப்ப சொல்லுங்க. இப்ப இது எல்லாருக்கும் தெரியணும். எங்க அண்ணனுக்கு பீச்ல கண்டிப்பா இடம் வேணும். எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும். எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும். இப்ப ஒண்ணுமே இல்ல, கொரோனான்னு கொரோனா சொல்லி டிவி பார்த்து அச்சு பிடிச்சி வந்தா பீச்ல உள்ள வர மாட்டாங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க? இந்த தலைமை உள்ள நாங்க எத்தனை வாட்டி உள்ள நாங்களே போய் வந்துக்கிறோம் தெரியுமா? இப்ப உள்ள போக இடம் இல்லை. எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும்.